எமனாயிட்டேனா? என் சிவாவுக்கு நானே எமனாயிட்டேன் பாபா. என் குழந்தைக்கு நானே ஒண்ணு இல்லப்பா, நான் சொல்றது கேளு. டென்ஷன் ஆகல, பொறுமையா இரு. இல்ல மாமா, சிவா பத்மாவை பார்த்தானா பத்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமேடுதான் நான் யோசிச்சேனே தவிர சிவாவுக்கு இப்படி ஆயிடும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா, அவன் அம்மானு கூப்பிட்டுருந்தா கூட பத்மா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சிருக்க முடியும். இப்ப என்னையே அப்பான்னு கூப்பிட முடியாத நிலைமையில உள்ள கிடக்கிறானே மாமா, உள்ள கிடக்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் மாமா. பத்மா ஆசைப்பட்டாக்கிறதுக்காக கோயில போய் அன்னதானம் போட்ட நொடிச்சா பாருங்க, அதான் நான் பண்ண தப்பு. அப்படி போக வருதுதான் இப்ப இருக்கு, இப்படி ஆயிருக்குமா ஆயிருக்குமா? இல்ல சார், அன்னதானம் பண்றது நல்ல விஷயம் தான். அக்கா ஆசைப்பட்டபடி நீங்க 2 பேரும் கோயில அன்னதானம் பண்ணதுல தப்பே இல்ல சார். சிவா அடிக்கடி அக்கா ஞாபகத்துல அம்மா அம்மான்னு அழுறானே, அவன் மனசு மாறுறதுக்காக வேண்டிக்கலான்னு கோயிலுக்கு வந்ததுதான் சார் தப்பு. என் மேலெல்லாம் தப்பு. கோயிலுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி வழியில சித்தர் சாமி பார்த்தேன். அப்பவே அவர் குழந்தையோட கிரகணம் சரியில்லை, அவனுக்கு ஆயுள் கண்டம் இருக்கு, ஜாக்கிரதையா பாத்துக்கன்னு சொன்னார் சார். ஆனா அந்த கண்டம் நாங்க கோயில விட்டு வெளியில வந்ததுமே நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். சித்தர் சாமி சொன்னது சொன்னபடி நடக்கும்னு தெரிஞ்சும் நான் அலட்சியமா இருந்துட்டேன் சார். நான் இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருக்கணும். அமைதிக்கு நம்மள அல்லாட வைக்கிற கடவுள் ஆபத்து மட்டும் அவகாசமே இல்லாம கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். கண் மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு சார். கற்பகம், விபத்துல அப்படித்தான்மா, ஒரு நொடி போதுமா எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். விதி எடுத்துக்கிட்டு போகும்போது யாரால என்ன செய்ய முடியும்? ஆனா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை தொடர்ந்து கொடுக்கிற கடவுள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சந்தோஷத்தையும் கொடுப்பான். சந்தோஷத்தை கொடுப்பானா? என்ன சந்தோஷத்தை கொடுப்பான்? இவ்வளவு நாளாப்பட்ட கஷ்டத்துக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்தா? ஒரு பிஞ்சு குழந்தைய அடிச்சு போட்டு இப்படி படுக்க வச்சிருக்காரு, அதுக்கு ஈடா என்ன சந்தோஷத்தை கொடுப்பா? அப்படியே சந்தோஷத்தை கொடுத்தாலும் என் மனசுல ஏற்பட்ட பலி, வேதனை, ராணம் எல்லாம் மறைஞ்சு போயிடுமா? வேணாம் மாமா, அந்த சந்தோஷம் எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு என் புள்ளதான் வேணும், புள்ளதான் வேணும். என் புள்ளைய வெளியில வர வச்சு அந்த ஆண்டவ என்ன வேணும்னாலும் சோதிக்கட்டும், என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுத்துட்டோம், அதை நான் சமாளிச்சிருவேன் மாமா. ஆனா என் புள்ள அவன் நல்லபடியா குடும்பம் வரணும், அந்த ஒரு வாரத்தை எனக்கு கொடுத்தா போதும் மாமா, அந்த ஒரு வாரத்தை கொடுத்தா போதும். சிவாவுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருப்பா. சார், உடனே இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு வாங்க. உடனே எப்படி இருக்கு? அர்ஜென்ட்டா வேணும், உடனே வாங்கிட்டு வாங்க. மாமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏம்மா அழுவாதமா, அழுவாதடா, எல்லாம் நல்லபடியா முடியுமா? மெடிக்கல் ஷாப் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போங்க சார். ஸ்ட்ரைட்டா? ஆமா சார். ஓகே, தேங்க் யூ. மேடம், இப்ப வந்து ஒருத்தர் விசாரிச்சாரு, என்ன கேட்டாரு? மெடிக்கல் ஷாப் எங்க இருக்குன்னு கேட்டாரு. யார அட்மிட் பண்ணிருக்காங்க தெரியலங்க மேடம். மெடிக்கல் ஷாப் தான் போயிருக்காரு, வேணா விசாரிச்சு பாருங்க. இவன் யாருக்காக இவ்வளவு பதறி அடிச்சு ஓடுறான்? முதல்ல அஞ்சலி கிட்ட சொல்லுவோம்.
வேண்டாம்